ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் ரோஸ்ட் பார்க்க போகிறோம். கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் நம்ம போட்டுட்டோம். இப்போ போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த சுடுதண்ணிலே காலிஃப்ளவர் அப்படியே இருக்கட்டும். காலிஃப்ளவர் நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் இருக்குது. இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ பஜ்ஜி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. பஜ்ஜி மாவு கூட தண்ணி கலந்து நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக் பேஸ்ட்டாக நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த பஜ்ஜி மாவில் போட்டுக்கலாம். பஜ்ஜி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ பஜ்ஜி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா சுட்ட பிறகு ஒரு காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. நல்லா பொரியுது. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே பொரிச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.